கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாசிக்கப்பட்ட பகுதியில் 11வது வசனத்தை, அதாவது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 15 வரை நாம் வாசித்தோம். அதில் 11வது வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ள போகிறோம். அதில் பாருங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. முதல்ல என்னன்னா பொறுமை, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி, அப்படி பொறுமையா இருக்கிறவங்களை என்னன்னு சொல்றோம்? பாக்கியவான்கள் என்று சொல்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. பட் இங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி, பொறுமையா இருங்க. எதில் பொறுமையா இருங்க? எல்லாத்துலேயும் பொறுமையா இருங்க. எப்படிங்க பொறுமையா இருக்கிறதுனா எப்படி அப்படின்னா, நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு குறித்து வசனம் நம்ம படித்தோம்ல, இப்போது படித்தோம்ல, 7வது வசனம் நினைக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். ஏதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி முதல்ல என்ன பண்ணோம்? பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கிறவங்களை என்னன்னு சொல்றாங்க? பாக்கியவான்கள். அதுக்கு உதாரணம் சொல்றாரு, யோபுவின் பொறுமையை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். யோபு பொறுமை எப்படி? பொறுமையா, ரொம்ப பொறுமையா இருந்தார். பயங்கரமான கோட்டீஸ்வரங்க அவரு, பயங்கரமான ஆஸ்தி உள்ளவர். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, 7 பையன், 3 பொண்ணு, 10 பிள்ளைங்க. அப்பா, திரளான வேலைக்காரங்க. ஒரு பெரிய ஒரு கிராமத்தையே அவர் கையில் இருந்திருக்கு. 7000 ஆடு மேய்க்கணும்னா 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 எவ்வளோ நிலம் இருந்திருக்கும். அப்பா, அவ்வளோ ஆஸ்தி படைச்சவர். எல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சு. பிள்ளைங்க உட்பட எல்லாம் போச்சு. அவர் என்ன எப்படி பொறுமையா இருந்தா தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொன்னார். உண்மையிலேயே யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கின்னு இருப்பாங்க. தாங்க முடியாத துக்கம், வேதனை வந்திருக்கும். ஆனால் யோபு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து. அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு பெரிய உத்தமத்தில் நிற்க போகிறாரு, போயா செத்து தொலையா அப்படின்னா. உடனே சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியம்மா, கர்த்தர் நன்மையை கொடுத்தாரு, அப்ப நம்ம சந்தோஷமா அனுபவிச்சோம்ல, இப்ப இதை கொடுத்துருக்கிறாரு, இதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவோம்னு சொன்னார். அப்பவும் மனைவி தூஷிக்கிற பொழுது கூட பொறுமையா இருந்தார். அவ்வளோ பொறுமை லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு வரும்னு சொன்னா அவன் தாங்க பாக்கியவான். அவ்வளோ பொறுமை ஒருத்தனுக்கு இருந்தா அவன் தாங்க பாக்கியவான். என்ன அவருக்கு என்ன கிடைச்சது? அவர் பொறுமையா இருந்து என்ன கிடைச்சது? என்ன பெற்றாரு? மொத்தம் போனதுதான் மிச்சம் இல்லைங்க, எல்லாம் ரெட்டத்தனையா கிடைச்சது. அல்லேலூயா. எவ்வளவு வச்சிருந்தாரு? 7000 ஆடு. திரும்ப எவ்வளவு கிடைச்சது? 14000 ஆடு. எவ்வளவு ஒட்டகம் வச்சிருந்தாரு? 3000 ஒட்டகம். எவ்வளவு ஒட்டகம் திரும்ப கிடைச்சது? 6000 ஒட்டகம். எவ்வளவு ஏர்மாடு வச்சிருந்தாரு? 500 ஏர்மாடு. எவ்வளவு ஏர்மாடு கிடைச்சது? 1000 ஏர்மாடு. 500 கழுதைகள் வச்சிருந்தாரு. எவ்வளவு கழுதை கிடைச்சது? 1000 கழுதைகள் கிடைச்சது. திரும்ப வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் திரள மறுபடியும் அப்படியே எல்லாமே ரெட்டிப்பாகி போச்சு. பிள்ளைகள் தவிர, பிள்ளைகள் மட்டும் அதே 10 பிள்ளைங்க.
7 பையன் 3 பொண்ணு. அவன் பொண்ணுங்களை போல உலகத்தில் எங்கேயுமே அழகான பொண்ணுங்களே இல்லை என்ற அளவுக்கு அழகான பெண்களை கர்த்தர் கொடுத்தார். இவ்வளோ அது யாரு ஒருத்தன் பொறுமையா இருக்கிறானோ அவனுக்கு தேவன் நிறைவா ரெட்டிப்பா தருவார். அதுதான் இந்த 7வது வசனத்துல பார்க்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். நீடிய பொறுமையா இருங்க. உங்களுக்கு உங்க எதிர்க்கவே ஒருத்த உங்களை தூஷிக்கிறானா, நமக்கு தெரியும் அவனை நம்ம ஒரே அடியை அடிச்சா சொரண்டு விழுந்துருவான். ஆனா ஆண்டவர் சொல்ற நீ பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அவனை விடுறோம். எத்தனையோ காரியங்கள் ஒன்னுத்துக்கும் உதவாத்தான் நம்மளை கை நீட்டி பேசும். நம்ம துடிக்க மனசு ஒரே அற விட்டுடலாமான்னு. ஆனா கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அப்படியே பொறுமையா நாமளே பொறுமைப்படுத்துகிறோம். தகுதியே இல்லாதவங்களாம் நம்மளை பேசுவாங்க. காரணமே இல்லாத நம்மளை பேசுவாங்க. ஈடா இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு வேளை பேசுனா கூட ஏத்துக்கலாம். நமக்கு ஈடு இணை இல்லாதவங்க நம்ம பத்தி பேசும்போது வரும் பாருங்க நமக்கு கோபம். அப்பதாங்க பொறுமையா இருக்கு சொல்றாரு ஆண்டவர். அப்பதான்ப்பா பொறுமையா இருன்றாரு அவரு. யோபு பேசுற பாருங்க, எல்லாம் போச்சு, வேலைக்காரி எல்லாம், ஆடு மாடு எல்லாம் போச்சு, பொறுமையா இருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு சொல்லின்னு உட்காந்துங்கிறாரு. பொண்டாட்டி வந்து சொன்னார். அப்புறம் தான் சொல்றாரு, பொண்டாட்டி வந்து ஆமா ஒரே உத்தமத்தில் நின்று அப்படியே கொடி கட்டி வாழ போற, செத்து தொலையா அப்படின்னு சொல்லி கடவுளை தூசி செத்து தொலை அப்படின்னு சொல்றான். அப்பவும் அவர் பாருங்க அந்த நேரத்துலையும் பொறுமையா இருந்து அவங்களுக்கு பதில் சொல்றாரு. என்னம்மா பைத்தியக்காரி பேர் பேசுறேன், கர்த்தர் நமக்கு நன்மை கொடுத்தாருல்ல, அப்போ சந்தோஷமா ஏற்றுக்கிட்டோம்ல, இப்போ அதை இதை கொடுத்துருக்காரு, இதையும் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி பொறுமை. சொல்றேங்க, இந்த பொறுமை யாரு ஒருத்தருக்கு இருக்கோ அவங்க பாக்கியவான். அல்லேலூயா. எவ்வளவு நாளைக்குங்க பொறுமையா இருக்கணும்? ஒரு பயிரிடுறவன் அந்த விளைஞ்சி அறுவடையை கொண்டாந்து வீட்டில் சேர்க்கிற வரை பொறுமையா இருக்கிறது போல நீங்க கர்த்தர் வரும் அளவும் பொறுமையா இருங்க வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க பாருங்க, இப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருக்கு. இதுல கர்த்தர் சகோதரர்களே சகோதரிகளே அப்படியா இருக்க? சகோதரர் அப்போ சகோதரருக்கு மட்டுமா? அதனால தான் நான் அந்த வார்த்தையை சேர்த்து சொன்னேன். என்னங்க பைபிள் இல்லாத வார்த்தை அவர் சொல்லிங்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. சகோதரரே அப்படின்னு இப்போ நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம். அவன் எழுந்து புறப்பட்டான் அப்படின்னு படிக்கும்போது நம்ம அவன் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அப்போ நமக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்காக அப்படி சொன்னேன் நான். சரி வருங்க, அவர் கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நல்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்ப அது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, நீடிய பொறுமையாய் இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமீபமாய் இருக்கிறதே. அல்லேலூயா. இப்போ நம்ம பொறுமையாயிரு அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். சில விஷயங்கள் நான் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை எடுத்தேன். எதெல்லாம் நாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின, எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 6 காரியங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். மொத்தம் 6 காரியங்கள். அதில் நாம் எதெல்லாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் முதல் காரியம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமென். ஒரு அழிலே சொல்லமா? இப்போ மறுபடியும் படிங்க. அப்புறம் இப்போ இதில் பொறுமையாக இருங்கள்னு எது சொல்றாரு? உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். இப்போ எதில் பொறுமையாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உபத்திரவத்தில்
பொறுமையாயிருங்கள். உபத்திரவம். உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர் ஜெயிச்சாருன்னா அவருடைய நாமத்தினால நாமும் ஜெயிப்போம். ஆமாம் தானே? உலகத்தில் போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், எந்தெந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். யோபுக்கு பொண்டாட்டி மூலமாகவே வந்துச்சு, சாவு சொல்லி சொன்னான். அதுபோல் நமக்கு பிரச்சனைகள் யாரு மூலம் வேணாலும் வரலாம். யாரு மூலம் வர்றதுலாம் முக்கியம் கிடையாது, ஆனால் தேவன் உன் கூட இருக்கிறாராங்கிறது மட்டும்தான் முக்கியம். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், அது உன்னை ஒன்றும் செய்யாது. ஏன் தெரியுமா? கர்த்தர், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உபத்திரவம்ன்றமே, அது என்ன? உபத்திரவம்னா என்ன? உபத்திரவம்னு படிச்சிட்டோம். அப்போ இந்த உபத்திரவம்னா என்ன? கலகமா? புரியல. கொள்ளையா? இல்லை, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆமா, பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வரும், அது ஓகே. உபத்திரவம்னா எல்லாம் ஒன்று தானே. பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியா வரும். எனக்கு வர பிரச்சனை உங்களுக்கு வராது, உங்களுக்கு வர பிரச்சனை எனக்கு வராது. அவங்கவுங்க பிரச்சனை வேற. குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரலும் பிரச்சனை வரும். குழந்தைக்கு வர பிரச்சனை பெரியவங்களுக்கு வராது, பெரியவங்களுக்கு வர பிரச்சனை குழந்தைங்களுக்கு வராது. அது பிரச்சனை ரகம் வேற, ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனை உபத்திரவம். அந்த உபத்திரவம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்கள், அடுத்தது இடுக்கண்கள், அடுத்தது சோதனைகள், இது எல்லாமே, இது மூணுத்துக்கும் பேர் தான் உபத்திரவம். இப்போ நம்ம உபத்திரவம்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டோம்னா, ஒரு நாள் ஏப்பா இந்த உபத்திரவம்னு சொன்னி அது என்னது அது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுதான் உபத்திரவம்னா அதான் உபத்திரவம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது சரியான பதில் கிடையாது. உபத்திரவம்னு சொன்னால் நமக்கு ஏற்படுகிற இன்னல்கள், அது எப்படி வேணாலும் வரலாம். இன்னல் எப்படி வேணாலும் வரலாம். அதுக்கப்புறம் இடுக்கண், அதுக்கப்புறம் சோதனை. இந்த சோதனை இதுக்கு பேர் தான் இந்த உபத்திரவம். இடுக்கண் அதுக்கு பேர் தான் உபத்திரவம். இன்னல்கள் இதுக்கு பேர் தான் உபத்திரவம். இடுக்கண் அப்படின்னா என்னது? இது இடுக்கண் என்னங்க? ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாக கேட்டுன்னு போனால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு போயிட்டு ஒரு இடுக்கில் நீங்கள் மாட்டிக்கினீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு பேர் தான் இடுக்கண். அதே போல தான் சரீரம் மாட்டிக்கிச்சுன்னா எப்படி எடுக்க முடியாது இடுக்கில் மாட்டிக்கிறோமோ, அதை போல் மனசு உபத்திரவத்தில் மாட்டிக்கிச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அங்கே தான் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தேவன் என்ன செய்வார்? அந்த பொறுமை உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த உபத்திரவத்தில் எப்படி பொறுமையாக இருக்கணும்? எது மாதிரி பொறுமையாக இருக்கணும்? நீடிய பொறுமையா இருக்கணும். பயிரிடுகிறவன் எப்படி முன்மாறி பின்மாரியை பார்த்து அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிற வரை அவன் பொறுமையாய் இருக்கிறானோ, அதுபோல நீங்கள் உங்கள் உபத்திரவம் நீங்குகிற வரை பொறுமையாய் காத்திருந்து அந்த உபத்திரவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. இந்த உபத்திரவம் எப்படி வேணாலும் வரலாம், யார் மூலம் வேணாலும் வரலாம். இந்த இன்னல்கள்னா தெரியும். ஒவ்வொரு பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்துகிறாங்க பாருங்க. ஒருத்தர் டிசைனாக பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. இந்த பிரச்சனைகள், இடுக்கண்கள், சோதனைகள். சோதனை தான் பார்த்தீங்கன்னா தேவனால் வர்ற சோதனை, மனுஷனால் வர்ற சோதனை, என்னால் எனக்கு வர்ற சோதனை, அப்படி கூட இருக்குமா? இப்போ உங்களால் எனக்கு ஒரு சோதனை வருது, என்னால் உங்களுக்கு சோதனை வருதுன்னா ஓகே. கடவுள் சோதிக்கிறாரு சொன்னால் கூட ஓகே. பிசாசு தொல்லைப்படுறா சோதிக்கிறான்னா கூட ஓகே. எனக்கு நானே சோதனையை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகேவா? ஆமாங்க. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் தலையில் ஒரு கொள்ளுக்கட்டி எடுத்து தலையை சொரிச்சுக்கிறோம். கொள்ளுக்கட்டி எடுத்து
தலையை சொரிஞ்சுக்கிறோம். அங்கே என்ன ஆகுது? தலைமுடி பூரா சுட்டு போச்சு, தலை புண்ணா போச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்போ அது போல தான் நம்மளை அறியாமலே நாம் உபத்திரவத்தில் போய் மாட்டிக்கொள்கிறோம். தேவையே இருக்காது. ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்போம், அது நமக்கு தேவையே இருக்காது. ஜாமீன் கையெழுத்து போட்டு யாரோ வாங்கினாங்க, யாரோ சாப்பிட்டாங்க, யாரோ போனாங்க, மாட்டிக்கினுக்கிறது நம்ம தான். இதுதான் இதை போன்ற இடுக்கண்கள் நமக்கு வரும்போது, உபத்திரவங்கள் நமக்கு வரும் பொழுது, இது நம்மளா வச்சுக்கிறது தான். நம்மளே எடுத்து போய் நெருப்பு கட்டி எடுத்து சொரிஞ்ச மாதிரி தான். தலையை முதுகு சொரிஞ்சிக்கிற நெருப்பு கட்டி எடுத்து சொரிஞ்சின்னா முதுகு புற புண்ணாயிடும். அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இன்னல்கள் நாமளே நமக்கு ஏற்படுத்திக்கிற கொள்ளிக்கூட இன்னல்கள் கூட இருக்கிறது. இவைகள்ல நீ ஜெயிக்கணும்னா பொறுமையாயிரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ளு மேல போட்ட சேலையை எப்படி பதமா எடுக்கிறியோ அதை போல எடுக்கணும், இல்லைன்னா சேலை கிழிஞ்சிரும், உனக்கு நஷ்டம் வந்துடும். அது போல நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க. உபத்திரம் வந்துச்சா ஐயோ ஐயோ ஐயோன்னாதீங்க, பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, ஜபத்துல அந்த நேரத்தில் உறுதியா இருங்க. அது 3 சொல்லியிருக்காரு பாருங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜபத்துல அந்த நேரம் நீங்க ஜபத்துல உறுதியாய் தரிச்சு அப்படி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் ஜபத்தை விடாதீங்க. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் ஜபத்தை விடாதீங்க. எவ்வளவு உபத்திரம் வந்து உன்னை மேற்கொள்ளவே விடலை, ஜபத்தை விடாதீங்க. உன்னை அப்படியே அடிச்சு புழியிறாங்க, ஜபத்தை விடாதீங்க. ஜபமே பண்ண விட மாட்டாங்க, ஜபத்தை விடாதீங்க. ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆயிடும்னா, இந்த உபத்திரவம் உன்னை விட்டு கடந்து போய்விடும். அல்லேலூயா. நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது எதுக்கு? உபத்திரவத்துக்கு. உபத்திரவம் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்மள சில நேரத்தில் உபத்திரவம் வரும்போது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், சோர்ந்து போயிடுவோம். சில நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா உபத்திரத்தில் தாங்க முடியாம செத்து போயிடுவாங்க. சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வியாதி வந்து செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறவங்களா இருக்காங்க. வியாதியை தாங்க முடியாம செத்து போனவங்க. வியாதியை நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் சொல்றேன். ஒரு முறை ஒரு குழந்தைக்கு வலிப்பு நோய் பார்த்தா, எங்கே பார்த்தாலும் மூஞ்செல்லாம் சூடு வச்சுருக்காங்க, கழுத்து, கண்ணு, கை, கால் எல்லாம் சூடு வச்சுருக்காங்க. குழந்தை மூஞ்சி பார்த்தா அங்கங்கே சூடு வச்சுக்கிற இதாக இருக்குது. ஒன்றையும் மற்றபடி இந்த குழந்தை ஏன் இவ்வளோ வேதனைப்படுது, இது என்ன குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, ஏன் இந்த குழந்தைக்கு இவ்வளோ வேதனை அப்படின்னு யோசித்து ஜெபம் பண்ணு. நாங்கள் அப்போ ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க என்கிட்ட. நான் ஜெபம் பண்ணேன். அந்த குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு, நீங்கள் வாங்கம்மா உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு ஒன்றும் இல்லை ஐயா, குழந்தைக்கு தான் அப்படின்னாங்க. இல்லைம்மா வாங்க, குழந்தைக்கு உங்களுக்கு சேர்ந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி குழந்தைய ஒருத்தர்கிட்ட வாங்கி எடையை பிடிச்சிக்க சொல்லிட்டு அந்த அம்மாவை முட்டி போட சொல்லி ஏசப்பான கையை தூக்கினேன். அவ்வளோதான். அந்த வீட்டையே காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணுறதுக்கு அவங்கள விட்டா போதும் போகுது, வீட்டை காலி பண்ணுறதுக்கு, அடிச்சு காலி பண்ணுறதுக்கு, அடிச்சு மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சாப்பாடு செய்து வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி இறஞ்சி போச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க ஏற்கனவே அந்த அவங்கள பிடிச்சிருந்த பிசாசு ஏற்கனவே வந்து வயிற்று வலி தாங்க முடியாமல் சூசைட் தூக்கு போட்டு செத்து போன ஒரு ஆவியை அந்த அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அவங்க மேலே இருந்து கிரியை செய்தால் கண்டுபிடிச்சி துரத்திட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருந்துக்கின்னு இந்த குழந்தைய பழி வாங்கி கொண்டிருக்கிறது, அதாவது குழந்தைய நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ தான் அது தெரிஞ்ச உடனே இயேசுவின் நாமத்தில் அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்லி துரத்தி விட்டோம். அந்த அம்மாவும் நல்லா இருக்கிறாங்க, அந்த குழந்தையும் நல்லா ஆயிடுச்சு. அப்பவே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு எப்படி வேணாலும் உபத்திரம், யார் மூலமானாலும் உபத்திரம் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக உறுதியாக ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுடைய உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
ரெண்டாவது இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். ரெண்டாவது நம்ம எதில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்போ பாருங்க, துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையாய் இருங்க. பொறுமையையும் விசுவாசத்தையும், அதில் விசுவாசத்தையும் பொறுமையாக விசுவாசமாக இருந்தீங்க, அதனால உங்களுக்கு. அப்போ இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் பொறுமையாகவும் இருங்க, விசுவாசமாகவும் இருங்க. நமக்கு ஒன்று பொறுமை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இன்னைக்கு. பொறுமையாக இருக்கணும். எதில் பொறுமையாக இருக்கணும்? நமக்கு உண்டாகிற சகல துன்பங்களிலும். துன்பம்னா தெரியல, பாட்டு மட்டும் தாங்க தெரியும். எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் சொன்னாவே கண்டுபிடிச்சிருக்க பொழுது தமிழில் சொன்னால் முழிக்கிறீங்க. துன்பமா துயரமா இது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அப்போ துன்பம் வேற துயரம் வேறவா? ஆமாம், அவர் அப்படித்தானே சொல்கிறாரு. அப்போ பாருங்க, துன்பம் என்றால் வேதனை. ரொம்ப வேதனையாக இருப்பார், அவர் பேர் தான் துன்பப்படுறாருன்னு அர்த்தம். வேதனைக்கு பேர் தான் துன்பம். இப்போ கவனிங்க, நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது, வேதனைகள் உண்டாகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்னா பொறுமையாக இருக்கணும். அதை கடந்து போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எழுந்து பயந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓடினா என்ன ஆகும்? விஷம் உடனே ஏறிடும். இப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்கள பொறுமையாக பதற்றப்படாத பார்த்துக்குங்க, பயப்படாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதற்றமே என்ன ஆகிடுன்னா விஷம் உடனே அந்த உடம்புல டக்கு டக்கு டக்குன்னு விஷம் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த துன்பம் கூட அப்படி தான், விஷம் போல தான். அது ஏறாது இருக்கணும்னா நீ பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். இங்கே நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயமே பொறுமை தான். பஸ்ஸுக்கு போய் மணிக்கணக்கில் காத்திருப்போம். மணிக்கணக்கில் எட்டி பார்த்துக்கிட்டு அங்கே தான் நின்று இருப்போம். வர்ற வரலும் போகவும் மாட்டோம், திட்டிக்கின்னு வேற நின்று இருப்போம். அம்மா நாட்டி பையன் எப்பவுமே 8 மணிக்கு வந்துடுவான், இன்னைக்கு என்ன பண்ணி தொலைக்கிறானோ தெரியலையே. திரும்பி எட்டி பார்ப்போம், திரும்பி அங்கே தான் நின்று இருப்போம், போகவும் மாட்டோம். ஏன்னா அந்த பஸ் நமக்கு முக்கியம். 8 மணிக்கே வந்துடுவாங்க, ஒருவேளை நமக்கு முன்னே போயிட்டானா, ஏன்பா அந்த 8 மணிக்கு போகும்போது ஒரு பஸ்ஸை அது போயிடுச்சு, இன்னும் போகலாமா, நானும் அதுதாம்மா நிற்கிறேன். என்ன பண்ணியிருப்பானுங்க இவனுங்க? நம்மளால அந்த பொறுமையை இருக்கவே முடியாது. அப்படியே துடிப்போம், கடிப்போம், யாருன்னா கட்சா பிடிச்சி கட்சை கொதறிடுவோம். அந்த அளவுக்கு பொறுமை எழுந்துருவோம். எப்பவுமேங்க நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை தான். இப்போ 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. 2 பேர்ல ஒருத்தர் கம்முன்னு இருந்தாவே அந்த பிரச்சனை சரியாயிடும். ஆனா நம்ம யோசிக்கிறது அவருக்கு எப்படி சொல்றது? இப்படியே இவர் 2 கணவன் மனைவி 2 பேர், அவங்களுக்கு வீட்டில் அடிக்கடி சண்டை. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் அடி தடி, எப்போ பார்த்தாலும் ரத்த காயம் ரணகாயம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் போய் கட்டின்னு வந்து 1 வாரம் அப்படியே அந்த கட்டிலேயே இருப்பாங்க. திரும்பி ஆரம்பிச்சிருவாங்க, திரும்பி சண்டை வரும், திரும்பி ஹாஸ்பிட்டல், திருப்பி கட்டுவாங்க. இப்படியே அவங்க காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு மந்திரவாதிக்கு ஒரு
பாஸ்டர் கிட்ட போனாங்க. அவர் பார்த்தாரு, இந்த சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சிச்சு. என்னம்மா விஷயம், ஏதுமா விஷயம்? இல்லையா இது மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், சரிப்பா நான் ஒரு ஜெபம் பண்ண ஒரு தண்ணி தரேன், அவர் வீட்டுக்கு வந்த உடனே அதை வாயில் ஊற்றிக்கின்னு கம்முன்னு உக்காந்துரு. அந்த தண்ணி ஜப தண்ணி அது அப்படியே கிரியை செய்யும். கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காந்துரு அப்படின்னு. இவருக்கு என்ன தெரியும்னா, நம்ம வாயை மூணுனாவே பிரச்சனை சரியாயிடும்னு அவருக்கு முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி இது ஜப தண்ணி அப்படி வாயை மூடிக்கிட்டு கம்மு வச்சுக்கணும். முழுங்கவும் கூடாது, கீழே துப்பக்கூடாதுன்ட்டார் வேற. இந்த அம்மா வந்துச்சு, உட்காந்துச்சு. வந்த உடனே அவர் வராரு. வந்த உடனே மூஞ்சி கண்டுன்னு ஆச்சு. உடனே கோவம் வந்துருச்சு. உடனே வரப்போது. உடனே டப்ப பாட்டில் தண்ணி சேர்த்து வாயில் ஊற்றி கம்முன்னு உட்காந்து. அவர் வந்தார், இப்படி போறாரு, பார்த்துக்கினே போறாரு. திரும்பி இப்படி வர்றாரு, பார்த்துக்கினே போறாரு. என்னடா இன்னும் ஆரம்பிக்காமக்கிறா? திரும்பி போறாரு, இன்னும் ஆரம்பிக்கலையே, இன்னும் ஆரம்பிக்கலையே. பிடியுமா மேலும் போயின்னுக்கிறாரு. ஆரம்பிக்கலையே, என்ன காட்சி தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த அன்னைக்கு அவங்க எதிர்பார்த்த பிரச்சனை ஆரம்பிக்கல. 2ஆம் நாள் ஆச்சு. திரும்ப அவர் வரும்போது நம்ம வாயில அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கிச்சு, உட்காந்துக்கிச்சு. திருப்பி பிரச்சனை வரல. அப்போ ஒரு வாரம் இப்படியே ஓடிச்சு. அப்போ அந்த அம்மா யோசிச்சுது, நம்ம பாஸ்டர் கொடுத்தாரு, அது என்ன மருந்து இவ்வளோ நல்லா வேலை செய்யுத அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கிட்ட போய், ஐயா நீங்கள் கொடுத்த அந்த மருந்தை நான் சாப்பிட்டதுலேருந்து வாயில் வச்சதுலேருந்து சுத்தமாக எங்கள் வீட்டில் சண்டையே இல்லை அப்படின்னா. அது மருந்தும் கிடையாது, ஒன்றும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. உன் வாயை அடக்கினா பிரச்சனை தீரும்னு யோசித்தேன். அதனால் கொஞ்சம் தண்ணியை மோண்டும் மருந்துன்னு கொடுத்து அனுப்பிச்சேன். இப்போ எப்படிம்மா பிரச்சனை இருக்குது? உன் வாயை மூணுனா பிரச்சனை அடங்கிடும்மா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சுது அதுக்கு என்னாச்சு. வாயை மூணுனா பிரச்சனை ஓவர் அப்படின்னு சொல்லி முடிச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பிரச்சனையே வரல. என்ன விஷயம்னா, சில விஷயங்களில் நாம் பொறுமையாக இருக்கிறதே கிடையாது. நிறைய விஷயங்கள் நாம் பொறுமையை கடைபிடிக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே ஓவரா அந்த ஆக்ஷனை காமிச்சிருவோம். யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட காமிச்சிருவோம். யார் மேலேனா ஒருத்தர் மேலே ஏற்றி அனுப்பிச்சிடுறது. அதை இவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதை சுமந்துக்கிட்டு போகிறவங்க அவங்க கஷ்டப்படுவாங்க. எப்போவுமே நம்ம ரெண்டு பேர் பேசுகிறேன்னா, இந்த பிரசங்கம் நான் மட்டும்தான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும். 2 பேர் பேசுகிறேன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கணும். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் உங்களை நீதிமானம் ஆக்கணும், நீதிமானம் தெரிவிக்கணும். இவருக்கு முன்னே நாம் பக்தியானவங்கன்னு காட்டணுன்றதுக்காக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது. அதுவே ஒன்று பாவியாக்கிடும். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்கிறேன், துன்பங்கள் வரும் பொழுது நீங்கள் பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்களை அந்த பொறுமையிலிருந்து அந்த துன்பங்களிலிருந்து மீட்டுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். 3வது சங்கீதம் 40:1. மறுபடியும் ஒரு அழிலே சொல்லிடலாமா? இதே வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இப்போ பொறுமையா காத்திருந்தது யாரு? பொறுமையா காத்திருந்தது யாரு? சொல்லுங்க. ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சரியா கேட்கல. தாவீதுன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க கூப்பிடுறதே கிடையாது. எப்போ பழைய ஏற்பாட்டில் கூப்பிட்ட தாவீது ஞாபகம் இருக்குது, நீங்க கூப்பிடுறது. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, நாட்டில் பத்திரிக்கை பேர் சொல்றான்னா வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் விட்டு வெளியே இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இது கதை. இது நீங்க கூப்பிடுறதே, அப்ப ஜெபம் பண்றதே கிடையாதா? நீங்க நான் தப்பா தான் நினைச்சுக்கிறேன் உங்களை ஜெபம் பண்றீங்கன்னு நினைச்சுக்கணும். ஆறா, தயவு செய்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். கட்சா தாவீது கூப்பிட்டாரு, கர்த்தர் செவி கொடுத்தாரு அப்படின்றீங்க. அப்ப நீங்க கூப்பிடல, அவர் செவி கொடுக்கல, அதான் அர்த்தம் அதுக்கு. அப்ப என்ன விஷயம்னா கவனிங்க, அந்த கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல், ஜபம், கூப்பிடுதல்னா கூப்பிடுறது, அப்பா பிதாவே, என் ஜபம், என் ஜபத்தை கேட்டாரு. நான் ஜபம் பண்ணிட்டு பொறுமையோடு காத்திருந்தேன், என் ஜபத்துக்கு பதில் கிடைத்தது. அல்லேலூயா. இதுதாங்க அதுக்கு அர்த்தம். நான் ஜபம் பண்ணிட்டு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் ஜபத்தை கேட்டார், பதில் வந்தது. அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம செய்யறதே நமக்கு ஞாபகம் இருக்கிறது கிடையாது. மற்றவங்க செய்யலாம் மனசுல இருக்கும், நாம செய்யறத மறந்துடுவோம். ஜபம் பண்றீங்கல்ல, சந்தேகமா தான் இருக்குது. ஜபம் பண்றீங்கல்ல, ஆமா பண்றீங்க. ஆனா நம்ம யாருங்க ஜெபம் பண்றதுன்னா நீங்க தாவீதை தான் சொல்ல முடியுது, நம்மளால சொல்ல முடியல. எப்பவுமே உங்களுக்கு தான் பிரியாரிட்டி. இப்போ நிகழ்காலத்துல இருங்க. தாவீது இறந்த காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு, அவருக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. இன்னைக்கு நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்காக சாய்ந்து என் ஜெபத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா. அப்படி நீங்க கேட்டு காத்திருந்து பெற்றுக்கொண்டது ஏதாவது உண்டா? நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு விட்டுருவோம். எல்லாரும் கிடையாது, ஒரு சிலராவது இருப்பாங்க. சொன்னாங்களே ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு விட்டுருவோம். என்ன ஜெபம் பண்ணி எத்தனை முறை கேட்டேன், ஒன்றும் நடக்கலை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போவாங்க, நானும் தான் சர்ச்சுக்கு போனேன், எங்க அந்த கடவுள் எனக்கு என்ன பண்ணாரு அப்படின்வாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, கேட்ட உடனே கொடுக்கிறது உங்க அப்பா அம்மாவிலேயே கொடுக்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மாவே உனக்கு கொடுக்க மாட்டாங்க. இதை கொடுத்தா பையன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட பசங்க, நான் சின்ன பள்ளி சில பிள்ளைங்களா இருக்கும்போது கேட்பாங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. அவங்க கேட்கறது எனக்கு பிடிக்கணும், பிடிச்சா அப்போ வாங்கி கொடுத்துருவேன், பிடிக்கலைன்னா அப்புறமா வாங்கி தரேன் இந்த நாட் டிலே பண்ணிக்கினே இருப்பேன். அவங்களுக்கு எப்போ அது தேவைன்னு எனக்கு தெரியும், அப்போ வாங்கி கொடுப்பேன். அது மாதிரி தான் உங்க அப்பா இயேசுநாதரும். அல்லேலூயா. உனக்கு எப்போ தேவைன்னு அவருக்கு தெரியும், அது வரல நீ காத்திருக்கணும். அவசரப்பட்டு நான் ஜபம் பண்ணேன், என் ஜபத்தெல்லாம் அவர் கேட்கறதே இல்லை, அப்படி ஆச்சா போச்சா, ஜபம் பண்ணுறதை நான் விட்டுறேன், இனிமே நஷ்டம் யாருக்கு? அவருக்கா? அவருக்கு ஒரு துளி நஷ்டம் கூட வராது. நஷ்டம் வந்தா முழுக்க உனக்கு தான். ஏன் தெரியுமா? வாங்குற இடத்துல நீ இருக்கிற, கொடுக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். நீ பொறுமையோடு காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். எதுக்கோ காத்து கிடக்கிற, பஸ்ஸுக்கு வரல காத்து கிடக்கிற, ஜபத்துக்கு பதில் வரலன்னா உடனே டென்ஷன் ஆயிடுற. 1 மணி நேரம் பஸ் வரலையே, அப்ப டென்ஷன் ஆனியா நீ? பஸ்ஸுக்காரன் வந்தானே, ஏறி கை சட்டையை பிடிச்சி, என்னடா பண்ணியிருந்த இவ்வளோ நேரமா, நான் 1 மணி நேரமா காத்திருக்கிறேனே, போய் அவங்ககிட்ட சட்டையை பிடிச்சி அடிப்பியா? உன்னால முடியுமா? உடனே என்ன பண்ணுவான்? ஒரு அறை விட்டு கீழே தள்ளி விட்டு போய்கிட்டே தருவான். யோசித்து பாருங்களேன். நாம எல்லா இடத்துலையும் பொறுமை காட்டுவோம், ஆனா ஜபத்துல மட்டும் பொறுமையே கிடையாது. கேட்போம், கிடைக்கல, எல்லா கடவுளும் அப்படித்தான் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல், என் ஜபத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜபத்தை கேட்கணும்னா நீ பொறுமையோடு காத்திருக்கணும். நீ சொல்லிட்ட, நீ உன் தேவையை சொல்லிட்ட, ஒரு முறை சொல்லிட்ட, 2வது முறை ஞாபகப்படுத்தினா போதும். அப்பா கொஞ்சம் மனசுல வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க.
ஏற்ற காலம் வரும் வரை, ஏற்ற காலம் வந்த உடனே உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் வரும். அல்லேலூயா. இதுக்கு நம்ம சில நேரத்தில் பொறுமையே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பொறுமையா இருங்க, பொறுமையா ஜெபம் பண்ணிட்டு பொறுமையா காத்துருங்க, நிச்சயம் உங்களுக்கு பதில் வரும். சிலதெல்லாம் சீக்கிரம் கிடைக்கும், சிலது பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு முன்ன கூட சில நேரத்தில் கிடைச்சிடும், சிலதெல்லாம் தாமதமாகும். தாமதமாச்சுன்னா எஸ் அப்பா இதை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாருன்னு அர்த்தம். உனக்கு அது ஓகேனா கொடுப்ப கட்டாயம் கிடைக்கும், உனக்கு அது தகுதி இல்லைன்னா கட்டாயம் உனக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். ஒரு பக்தர் சொன்னா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். குழியில் விழுந்து அழிந்திடாமல் வலக்கரம் பிடித்தார். குழியில் விழுந்து அழிந்திடாமல் வலக்கரம் பிடித்தார். அவர் துதி பாடும் பாடல் என் நாவினில் கொடுத்தார். அவர் துதியை பாடும் பாடல் என் நாவினில் கொடுத்தார். மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் தேவா இயேசு தேவா. கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங் தேவா இயேசு தேவா. அல்லேலூயா. பாட்டுங்களா எவ்வளவு அருமையா இல்லை? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என் கூக்குரல் கேட்டு பாட்டு மந்திரி செவி கொடுத்தார். அதுவும் நான் குழியில விழுந்து அழிந்திடாதபடி வலக்கரம் பிடித்து என்னை தூக்கி. மறுபடியும் பாடலாம் அந்த கவியை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். குழியில் விழுந்து அழிந்திடாமல் வலக்கரம் பிடித்தார். குழியில் விழுந்து அழிந்திடாமல் வலக்கரம் பிடித்தார். அவர் துதியை பாடும் பாடல் என் நாவினில் கொடுத்தார். அவர் துதியை பாடும் பாடல் என் நாவினில் கொடுத்தார். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் தேவா இயேசு தேவா. கர்த்தருக்காக மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் தேவா இயேசு தேவா. அல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க, துன்பங்களில் பொறுமையாயிருங்க, ஜபம் பண்ணிட்டு ஜபத்தில் பொறுமையாயிருங்க. ஜபம் பண்ணிங்கன்னா அவசரப்படாமல் கிடைக்கிற வரலாம் காத்திருங்க, நிச்சயமா உன் ஜபம் கேட்கப்படும். 4வதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்த்தர் ரூட்டு கொடுத்துருக்கிறார். பஸ் ரூட்டில் ட்ரெயின் போவாது, ட்ரெயின் ரூட்டில் பஸ் போவாது. ஆமாம் தானே?
கப்பல் ரூட்டில் ஃப்ளைட் போகாது, ஃப்ளைட் ரூட்டில் கப்பல் போகாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி வழி. அதே போல தான் நம்ம எல்லாருக்குமே தனி வழி தான். உங்கள் வழி தனி வழி தான். அப்போ இந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பாருங்களேன் மறுபடியும். ஆகையால் எப்படிங்க மேகத்தை பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இப்படி திரும்பினா சாட்சி இயேசு செய்தார், இப்படி திரும்பினா சாட்சி இயேசு இதை செய்தார். இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க உடனே என்ன பண்ணுங்க தெரியுமா? பாரம், யோது என்ன தலைவலி சனிய அப்படின்னு சொல்ற இதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு கவனிங்க, விசுவாசத்தை தொடங்குறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசம் தொடங்குறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். உன் வாழ்க்கைக்கு ஆரம்பமும் அவர் தான், முற்றுப்புள்ளியும் அவர் தான். அதை நீங்க எந்த சூழ்நிலையும் மறக்கவே வேணாம். ஆரம்பிச்சு வைக்கிறவரும் அவர் தான், உன்னை முடிச்சு வைக்கிறவரும் அவர் தான். அதாவது விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். நீங்க விசுவாசம் உனக்கு இல்லை அப்படின்னா உனக்கு அவர் ஆரம்பிக்கவே இல்லை. விசுவாசம் உனக்கு இருக்கு அப்படின்னா அவர் தான் உன்னை ஆரம்பிச்சு நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவீர்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் உங்க ட்ராக் வேற, என் ட்ராக் வேற. என் ட்ராக்ல நீங்க கிராஸ் பண்ண முடியாது, உங்க ட்ராக்ல நான் கிராஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல நீங்க பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருங்க, எங்கேயும் நிக்காதீங்க. பைபிளே சொல்லுது, நிக்காத, நடக்காத, உட்காராதன்னு சொல்லிடுச்சு. எங்கேயும் நிற்கக்கூடாது, எங்கேயும் உட்காரக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது. அப்போ ஓடிக்கினே இருக்கணும். எப்படி ஓடணும்? பொறுமையாக ஓடணும். வேகமாக ஓடனா மூச்சு திணறி நீ விழுந்துருவ. அதனால் என்ன பண்ணு? பொறுமையாக ஓடு அப்படி சொன்ன. இந்த நிற்காத நடக்காது. நீங்கள் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் முதல் அதிகாரமே தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நிற்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. பாருங்க, நடக்காத, நிற்காத, உட்காராத. அப்ப என்ன செய்யணும்? உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையா ஓடு. அல்லேலூயா. அப்ப இந்த பொறுமையா ஓடும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமைக்கும் முயலுக்கும் பந்தயம் வச்சாங்க. ஆமை என்ன பண்ணுச்சு? அதுக்கு வேகம் அவ்வளோதான், அது வேகம் அவ்வளோதான், பொறுமை. ஆமை அடி மேலே அடி வச்சு நவுந்து போகணும். முயல் என்னன்னா ரெண்டே தாவல சொன்ன இடத்துல போய் குச்சிரும். அப்போ என்ன பண்ணிச்சுதான் முயல் என்ன பண்ணிச்சு? முட்டை பையன் அவன் நவுந்து வர்றதுக்குள்ள நான் 2 தாவு தாவிடுவேன் அப்படின்னு ஒரு இடத்துல போய் உக்காந்து தூங்கிடுச்சு, அசந்து தூங்கிடுச்சு. அப்போ முயல் நவுந்துன்னு போய் சேர்ந்துடுச்சு. இவர் என்ன பண்ணாரு? தூங்கினவர் ஆயிட்டார், போய் சேரல. யார முட்டா பையன் இவன் நவுந்து வரத்துக்குள்ள நான் ஜெயிச்சிருவேன், 2 தாவு தாவிடுவேன்னு சொன்னாரோ அவர் என்ன பண்ணாரு? ஒரு இடத்துல உக்காந்தாரு, ஒரு இடத்துல நின்னாரு. அவரு போய் சேர வேண்டிய இடத்த அடையாமல் போனாரு. அல்லேலூயா. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கு. இந்த தாவீது, நீங்க ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட சொல்லுவாரு, நீ கிழக்கு மேற்கு நல்ல நடந்து உன் எல்லையை விஸ்தாரப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவன் எல்லையை நடந்து விஸ்தாரப்படுத்தி கொண்டான். பைபிள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பாருங்க, அவன் உன் எல்லையை நீ நடந்து உன் எல்லையை விஸ்தாரப்படுத்திக்க அப்படின்னாரு. அவன் எல்லையை நடந்து விஸ்தாரப்படுத்திக்கிறான். இப்போ என்னன்னா தேவன் சொல்ற அந்த அதே மாதிரி எனக்கு நான் ஒரு கதை சொல்லிக்கிறேன், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்.
அவர் வந்தார், ஆண்டவர் வந்தார். என்னப்பா எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு நிறைய சொத்து வேணும் ஆண்டவரே, இந்த பக்கம் ஒரு 100 ஏக்கரு, இந்த பக்கம் ஒரு 100 ஏக்கரு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னார். சரிப்பா, நீ கேட்டபடி உனக்கு தரேன், ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா, நான் செய்கிறேன் அப்படின்னாரு. நீ என்ன பண்ணுற, இங்கே ஒரு குச்சை நட்டுரு, இங்கே ஒரு குச்சை நட்டுட்டு உனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஓடி அங்கே ஒரு குச்சை நட்டுட்டு திரும்பி ஓடியாந்து இங்கே நின்றுட்டினா எவ்வளவு தூரம் ஓடி வந்து ஓடி போய் ஓடி வந்தியோ அவ்வளவு தூரம் ஒன்று தான் அப்படின்ட்டாரு. இவனுக்கு ஆசை பொங்குது, அப்படியே எவ்வளோ தூரம் வா அப்படின்னு நினச்சான். உடனே மேல்மருவத்தூர் வரல அடிச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு கொடுங்காலூரில் ஒரு குச்சை நட்டான், கூட்டுரோட்டில் ஒரு குச்சை நட்டான். ஓடுறான் 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 மருவத்தூரை ஓட்டான், அங்கே ஒரு குச்சை நட்டான். மருவத்தூர் வரல நம்பல்தான், எல்லை பெருசாகிட்டோம் அப்படின்னு திரும்பி ஓடியாடணும், ஓடியாந்துங்க நிற்கணும், அப்போ தான் கணக்கு. ஓடியாடுறான், பாதி வயலே மூச்சு அடிச்சு நாக்கு வறண்டு விழுந்தான், செத்தான், போச்சு, மொத்தமாக போச்சு. ஆனால் அவர் சொல்லி இங்கே நமக்கு வசனத்தில் என்ன சொல்கிறாரு, ஓட்டத்தை பொறுமையாக ஓடணும். நீ ஆத்திரத்துக்கு அளவில்லாமல் ஓடி போய் வந்துடலாம், அவ்வளோ தூரம் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஓடனா, வேகமாக ஓடி போனீன்னா உன்னால் நெடுநூறம் ஓட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்த்தான் ஓட்டப்பந்தி வைக்கிறாங்களே, அவங்க என்ன அப்படியே சீரம் புல்லட் ட்ரெயின் மாதிரியே ஓடுறாங்க, பொறுமையாக ஓடுறாங்க. அவங்க 400 அதாவது கிலோமீட்டர் கணக்கில் ஓடி போய் திரும்பி வந்து ஜெயிக்கிறாங்க. அவங்க ஓடுறது எப்படி, பொறுமையாக ஓடினாங்க, பொறுமையாக ஓடினவங்களாம் ஜெயிச்சாங்க. அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடித்து ஜெயிச்சு முடிக்கணும்னா உங்கள் ஓட்டத்தை பொறுமையாக ஓடுங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு வச்சதை வேற யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குரியதை, உங்களுக்குன்னு வச்சதை, உங்களுக்குன்னு நியமிச்சதை, உங்களுக்குன்னு கொடுக்கணும்னு தேவன் கட்டளையிட்டதை யாரும் திருடி கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ரெண்டு விசுவாசிங்க ரெண்டு நல்ல ஜபம் பண்ணுற விசுவாசிங்க. இவங்க 2 பேரும் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க. 2 பேருமே ஜபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நான் ஓடி ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா கொடுக்குற ப்ரைஸில் 90% உனக்கு அப்படின்ட்டான். எவ்வளோ வந்தாலும் அதில் 90% உனக்கு தான் ஆண்டவரே அப்படின்ட்டான். இன்னொருத்த பார்த்தா, என்னடா அவன் 90%ன்ட்டானே அப்படின்னு. இவன் என்ன பண்ணா, ஆண்டவரே நான் ஜெயிச்சிட்டுனா மொத்தமே உனக்கு தான் அப்படின்னு. இப்போ 2 பேரில் யாருக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார்? ஒருத்தன் 90% தரன்றான், 90% தரன்றான், ஒருத்தன் 100% தரன்றான். 2 பேருடைய ஜபத்தை, யார் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார்? என்னவா இருக்கும் சொல்லுங்க? 2 பேருடைய கேட்க மாட்டார். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் லஞ்சம் வாங்குற ஆண்டவர் இல்ல. அல்லேலூயா. பணத்துக்காக எதையும் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எதுக்காகவும் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அவரு யாரு ஒருத்தன் சட்டதிட்டத்தின்படி முறையா ஓடுறானோ அவன் தான் ஜெயிப்பான். நீ ஆண்டவருக்காக, ஆண்டவரே என் சொத்து பூரா உனக்கு தரேன், நான் இப்படி தரேன் அப்படி தரேன் அப்படின்னு சொன்னா
உன்னை நீதிமானாக்க மாட்டார். நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பேர் ஜெபம் பண்ணாங்க ஆலயத்துல போய். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன்னா பாவின்னு அர்த்தம், பரிசேயன்னா நீதிமான்னு அர்த்தம், அதாவது சட்டத்தை கடைபிடிக்கிறவர்னு அர்த்தம். இவர் போனாரு, நேரம் ஆலயத்துக்குள்ள போனாரு, ஜெபம் பண்றார் பரிசேயன். ஆண்டவரே, வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், எனக்கு உண்டானதில் எல்லாம் தசமமாக கொடுக்கிறேன். அதை வேற வாசல் நிற்கிறேன் ஒரு பாவி, அவனை போல் இல்லாததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னா. இவர் ஜெபம். அவன் என்ன பண்ணா, வாசல்ல விட்டு உள்ளவே வரல, பாவி, நான் பாவி, ஆண்டவர் வாசல்ல கூட நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அவன் என்ன பண்ண, மார்பிள் அடிச்சுக்கிட்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், அவ்வளவுதான் அவன் ஜெபம் பண்ணான். உடனே தீர்ப்பு கட்சிச்சு, நீ இல்லடா, அவன் தாண்டா நீதிமான். ஓகே தானே? அதாவது நீ கொடுக்கறத வச்சு நீதிமான் கிடையாது, தேவனிடத்துல நெருக்கிறத வச்சுதான் நீதிமான். அல்லேலூயா. நீ தேவனிடத்துல இல்லாம ஆண்டவரை என் சொத்தை தரேன், ஆஸ்தியை அவர் கொடுத்ததே அவர் தானே. இப்போ இங்க இருக்கிற இந்த சொத்து நான் சம்பாதிச்சுதா, எங்க அப்பா சம்பாதிச்சுதா, எங்க தாத்தா சம்பாதிச்சுதா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா சம்பாதிச்சுதா? வெறும் கையா வந்தேன், இந்த சொத்தை அவர் கொடுத்தாரு. அவருக்கு நான் 2 முறை இந்த சொத்தை உனக்கே எழுதி வச்சிடறேன், எனக்கு இது செய் அப்படின்னா எப்படி அது? ஏய் முட்டா பையல, நான் தாண்டா அதை உனக்கு கொடுத்தேன்னு வேற அப்புறம் இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், எனக்கு உள்ளதில் எல்லாம் தசமமாக, அதை கொடுத்ததே உனக்கு தான், நான் தானடா, இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, தேவன் உன்னை திரும்பி பார்க்க வைக்கணும். அவன் பாருங்க, பாவியாகிய மேல் கிருபையாயிரும். இவனை விட்டு அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு. உடனே நீ இல்லடா, அவன் தான்டா நீதிமான்னு சொன்னாரு. என்னன்னு சொன்னா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். மறைக்கிறவன் என்னைக்கு இருந்தாலும் வாழ்வில் ஜெயிக்கிறதே கிடையாது. அவன் ஆண்டவன் மார்பிள் அடிச்சுட்டு, ஐயா என் மேல கிருபையாயிரு, நான் பாவிதான், என் மேல கிருபையாயிருன்னு சொன்னான். ஆண்டவர் அவன் பாவங்களை மன்னித்து அவனை நீதிமான் ஆக்கினார். அல்லேலூயா. அப்போ நீங்க கவனிங்க, நடக்காதே, நிக்காதே, உட்காராதே, உனக்கு நியமிச்ச ஓட்டம் உனக்கு. அப்பப்போ திரும்பி திரும்பி பார்த்து அவர் எப்படி ஓடுறாரு, எகிரி எகிரி வச்சு ஓடுறாருங்க, அவர் காலை இப்படி வச்சுன்னு ஓடுறாருங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு கொடுத்த ஓட்டத்தை ஓடுமா? அதை விட்டுட்டு அவரு இப்படி 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 ஓடுறாரு, நானும் அப்படிதான் ஓடுவேன்னா அது தப்பு. அவரு கால் கொஞ்சம் வீக்கு, அவர் கொஞ்சம் நொண்டி நொண்டி தாங்கி தாங்கி ஓடிக்கிறாரு. அவரு ஏன் இப்படி வர்றாரு? அந்த பாஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமா வர்றாரு. ஓ, பாஸ்டர் இப்படிதான் ஓடணும் பொழுது, அவர் இப்படி ஓடினாதான் ஜெயிக்கலாம் பொழுதுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி நீ நொண்டி நொண்டி நீ நொண்டி நொண்டி ஓடணும். அவரு காலு நொண்டி அவர் நொண்டி ஓடுறாரு, உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் அது மாதிரி நடிக்கிற? என்னன்னா, என்ன மற்றவங்களை பார்த்தே பழகப்பட்டுட்டேன். இப்போ உன்னை தனியா மாத்திக்க முடியல, ஆனா உன் ரூட்டு தனி. அல்லேலூயா. உன் ரூட்டு என் ரூட்டா கூட சேரவே சேராது. என்னை பார்த்து இவர் மூச்சு ஓடுறாரு, வயசாயிடுச்சுங்க, ஏன் ஓட்டம் வேற. நீங்க இப்பதான் துள்ளி மான்களை போல ஓட வேண்டிய வயசு. அப்போ அவரு ஒரு இந்த அடிச்சாங்க, காப்பி அடிப்பாங்க. வந்து பரீட்சை எழுதின ஆளு என்ன பண்ண, பரீட்சை ஆயிட்டு ஒரு ஈயை பிடிச்சி அடிச்சு அந்த இடத்துல வச்சு மடிச்சு வச்சிட்டான். என்னடான்னு சொல்லி பார்த்தா, இவன் பேப்பர்ல ஈ இருக்குது, அதே இடத்துல அதே பேஜில் அதே பக்கத்துல அதே எழுத்துல ஈ இருக்குது. என்னான்னு கேட்டா அது சொல்றான், அவன் ஈ அடிச்சு இங்க வச்சான், அதனால நானும் ஈ அடிச்சு அங்க வச்சேன். அது பேர்த்த ஈ அடிச்சான் காப்பி. உங்கள் லைஃப் ஈ அடிச்சான் காப்பி கிடையவே கிடையாது. உன் ரூட்டே தனி. அல்லேலூயா. உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் தனி தனி தனி. நீ யாரை பார்த்தும் வேஷம் போட்டுக்காத, யாரை பார்த்தும் நீ உன்னை மாத்திக்காத. தேவன் உனக்கு என்ன சொல்றாரோ, தேவன் உனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ, தேவன் உனக்கு என்ன நியமித்து இருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை ஓடி ஜெயிச்சிடு. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு அவரு விம்பி விம்பி ஓடுறாரு, நானும் விம்பி விம்பி ஓடுறேன். அவர் நடுவில் ஓடி போய் அப்படின்னாரு, நானும் நடுவில் கொஞ்சம் தூரம் ஓடி போய் அப்படின்னு இருந்தேன்னா
நீ யாரை பார்த்து யார் ஓட்டத்தை ஓடிங்கிற? உன் ஓட்டத்தை ஓட்டல, அவர் ஓட்டத்தை ஓடுற. அப்ப ஜெயிக்க போறது யாரு? நீ இல்ல, அவர் தான். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? உன் ரூட்டு தனி. மறுபடியும் சொல்றேன், உன் வழி தனி. நீ மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காத. அவங்க இப்படி ஓடுறாங்க, அவங்க நெளிஞ்சு ஓடுறாங்க, அவங்க குனிஞ்சு ஓடுறாங்க. சிங்கம் வேற, மான் வேற, ஒட்டகம் வேற, யானை வேற, குதிரை வேற, கழுதை வேற. அது இப்படி ஓடுது, இது எப்படி ஓடுதுன்னு எதுவுமே எப்பவும் எதை பார்த்தும் ஓடாது. குரங்கு தாவி ஓடுது. நம்ம போய் குரங்கு தாவி நானும் தாவி ஓடுன்னு ஓட போறியா? இல்ல, உன் ஓட்டம் அது இல்ல. உனக்கு நியமிச்ச ஓட்டம் அது வேற. அதுல பொறுமையா ஓடிப்பாரு, நிச்சயம் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயம் நீ ஜெயிப்ப. இந்த ஆண்டு உனக்கு வச்சிருக்கிற எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்திருக்கிற எல்லாம் உனக்கு கொடுக்க போகிறார். உன் ஓட்டத்தை மட்டும் பொறுமையா ஓடு. நிக்காத, எங்கேயும் ஓடிக்கிட்டே இரு. உன் ஓட்டத்தை கண்டுபிடிச்சு ஓடு. மற்றவங்க ட்ராக்ல ஓடாத, உன் ட்ராக்ல ஓடு. நீங்க நிறைய பேர் என்ன தெரியுமா? நிறைய பேர் ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிஞ்சு ஊழியக்காரர், அவர் மதுராந்தகத்தில் ஒரு மீட்டிங் வச்சார். பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஆன்லைனில் போயிட்டு இருக்கு, அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், அதனால வேணாம். அவர் என்ன பண்ண, மதுராந்தகத்தில் ஒரு மீட்டிங் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு அரசியல்வாதி, நான் அரசியல்வாதி ஒருத்தரை அவரை ரட்சிப்புகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு, இப்போ நான் இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், என் கூட கொஞ்சம் வாயேன் அப்படின்னு. நான் என்னத்துக்கு ஃபாதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் சும்மா வா, ஒருத்தர் மீட்டிங் வந்திருக்கிறாரு, சென்னையிலிருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் என்ன பண்ணார், வந்தார். முதல் வரிசையில் நான் என்ன பண்ணேன், மேடைக்கு போகாமல் இங்கே கீழே உக்காண்டேன். அவருக்காக, அந்த அரசியல்வாதிக்காக, எப்படியாவது இயேசுவை தெரிய வச்சிடலாம் அப்படின்ட்டு. அவர் வந்தவர் அப்போ கண்ணை இப்படி மூடுறாரு, கண்ணை மூடி திறக்கிறாரு. அப்புறம் திடீர்னு அப்படின்றாரு, திருப்பி கண்ணை மூடி திறக்கிறாரு. அவர் அரசியல்வாதி என்ன சீன்றார் பக்கத்தில், ஃபாதர் அவருக்கு எத்தனை வியாதியா, அடிக்கடி இப்படின்றாரு. அப்புறம் கண்ணை பிச்சுக்குன்னு மூடி திறக்கிறாரு. முதல்ல அவரை சுகமாக்க சொல்லுங்க ஆண்டவரை, அப்புறம் என்ன சுகமாக்கட்டும் அப்படின்னாரு. எப்படி இருக்கும்? இவர் என்னன்னா, இவர் ஜீசஸ் காலேஜில் படித்தவர். டிஜிஎஸ் தினகரன் ஸ்டைல் என்னன்னா, கண்ணு மூடி இருக்கும், ஆனால் இந்த இமை மட்டும் இப்படி ஏறி இறங்கும். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பீச்சில் அந்த கண்ணு மூடிக்கினே அந்த நெத்தி மட்டும் இப்படி போய் வரும். அவர் ஸ்டைல் அது. அந்த ஸ்டைலை இவர் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணார் பாருங்க. இவருக்கு பாவம் கண்ணு தெரியாது, ஒன்றும் தெரியாத ஆளை விட்டு இவர் பாவம் கண்ணு தெரியல போகுது, இவர் இப்படி பண்ணிங்கிறாரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி இப்படி பண்ணிட்டுறாரு. அது என்ன அடிக்கடி இப்படி ஆகுது அவருக்கு? பாவம் ஏதோ அவருக்கு வியாதி, சம்திங் ஏதோ வியாதி இருக்கு, நீங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவர் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடாம காப்பி அடிக்கிறாரு, டிஜிஎஸ் போல. அவர் வேறப்பா, அவர் கர்த்தர் கொடுத்த ஓட்டத்தை ஓடி ஜெயிச்சிட்டாரு. நீ உனக்கு கொடுத்த ஓட்டத்தை ஓடி, நீ அதை ஜெயி. அதை விட்டுட்டு அவரு எப்படி கண்ணடிச்சாரு, இப்படி கண்ணடிச்சாரு, அவரு இப்படி குடிஞ்சு நின்னாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு கொடுத்த ஓட்டத்தை மரியாதையா ஒழுங்கா ஓடு. இல்லைன்னா என்னாச்சு, ஒரு ஆள் ரட்சிப்புக்குள்ள நடத்தலான்னு கொண்டாந்தா முதல்ல அந்த ஆளுக்கு சுகமா ஜெபம் பண்ணுங்கன்றாரு. என்கிட்ட சொல்லி, ஐயா நீங்கள் போய் அவர் மேலே தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அவர் பெரிய ஊழியக்காராமே, தலைமையில் கை ஜெபம் பண்ணுங்க சுகமாகட்டும், நீ ஜெபம் பண்ண நல்லா ஆகிடும்ல, ஜெபம் பண்ணுன்றாரு. என்ன சொல்லுவேன் நான்? அவருக்கு ஜெபம் பண்ணுறதா, இவருக்கு சுவிசேஷம் சொல்கிறதா? ஏன் தெரியுமா? எப்பவுமே மற்றவங்க ட்ராக்ல ஓடனா இதான் நடக்கும். மரியாதையா அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல ஓடி பாருங்க, நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். அல்லேலூயா. நீ என்னென்ன எதிர்பார்த்திருக்கிறியோ அத்தனையும்
தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? விசுவாச தொடங்குறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நமக்கு உனக்கு தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க, வெற்றி உங்களது தான். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமென். ஒரு அல்லே சொல்லமா. இப்போ ஒருத்தன் திருடிட்டான், மாட்டிட்டான், அடி கட்டி போட்டு லைட் கம்பத்தில் கட்டி போட்டு மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. தர்ம அடின்னு சொல்லுவாங்களே, அந்த அடி அடிக்கிறாங்க. சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். எதுக்கு? நீ திருடிட்டு இயேசுநாதர் பேர் அவமானப்படுத்துனதும் இல்லாம பொறுமையோட வேற காத்திருக்கிறியா? உனக்கு பதில் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்காது. ஆனா என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? நீங்கள் என்னங்க, அதுக்கு அடுத்தது நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய், அதாவது நன்மையாய் இருக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்க, தப்பு பண்ணிட்டு அதனால வர்ற தண்டனைக்கு அடி பிச்சு வாங்குறாங்க, தர்ம அடி கொடுக்குறாங்க. நான் கர்த்தருக்காக பொறுமை. கர்த்தர் பேரை அவமானப்படுத்துறது இல்லாம, திருடி பேரை கெடுத்ததும் இல்லாம கர்த்தருக்காக வேற பொறுமையா இருக்கிற, இன்னும் 4 அடி விழும். அதே நேரத்தில் நீ நன்மை செய்து அதனால உனக்கு பாடு வந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தர் அங்க பாருங்க, அந்த பாடுகளை சகித்தால் என்ன சொல்றாரு? அதுவே உனக்கு தேவனுக்கு முன்பாக பிரீதி, அதாவது பெரிய பலனாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதான், இவங்க தப்பு பண்ணிடுவாங்க. இப்ப நான் தானே வச்சுக்கோங்களேன், நான் தப்பு பண்ணிடுறது, அசிங்கப்படுறது, மாணவரே அசிங்கப்படுத்துறாங்க. நான் கர்த்தருக்காக சகித்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு. அங்க ஒரு சிஸ்டர் சபைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த சிஸ்டருக்கும் இவருக்கும் காதல் மலர்ந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, முதல்ல இதுல ஊழியத்துக்கு போனோன்னு சிஸ்டரை காதல் பண்ணதே தப்பு. அப்ப பிரதரை காதல் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் தப்பு தான். ஏன்னா உனக்கு கர்த்தர் நியமிச்சது எதுவோ அது நடக்கும் வரை காத்திருக்கணும். அதை விட்டு நான் குறுக்க வைல. ஒருத்தர் என்ன ஆரம்பத்தில், நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில், ரட்சிக்கப்பட்ட புதுசில் கேட்ட கேள்வி இப்போ ஞாபகத்துக்கு சொல்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் எல்லா கனியும் வச்ச ஆண்டவர் நன்மை தீமை கனி ஏன் வைக்கணும்? அதை ஏன் நான் போய் பறிக்கணும்? அதை ஏன் நான் தின்னணும்? அப்புறம் ஏன் நான் பாவத்துக்குள்ள போகணும்? அது வைக்காது இருந்தா நான் போய் எடுத்திருக்க மாட்டேன், எனக்கு அது பாவமாக வந்திருக்காது அப்படின்னாரு. அதே மாதிரி சொல்லிட்டு, ஆண் பெண்ணு உருவானா காதல்னு ஒன்று வரதானே செய்யும் அப்படின்றாரு. இவர் எங்கே கொண்டு வந்து எங்கே நிறுத்துறாரு அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், அது இன்னமும் ஓகே தான், ஆனால் அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்க, இதை மட்டும் எடுக்காதுன்னு சொன்னார்னா அப்போ அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்திருக்கணும்ல அப்படின்னு. அது எப்படி? அது அப்படிதான். ஒரு சில விஷயம் எல்லாத்தையும் ஃபுல்லாக தோட்டம் முழுசும் உனக்கு கொடுத்துட்டாரு, அந்த ஒன்றை மட்டும் தொடாதுன்னு தானே சொன்னாரு.
அப்ப நீ என்ன பண்ணிருக்கூடாது? தொட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்திருக்கணும். அங்க தானங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு டக்குன்னு என்ன பண்ணாரு? உங்ககிட்டலாம் பேச முடியுமா? எப்படி எஸ்கேப்? உங்ககிட்டலாம் பேச முடியுமா? எஸ்கேப். அதே மாதிரி தான் அந்த ஊழியக்காரு கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல தூஷித்துட்டார். அசிங்கம். அந்த ஊர்ல அந்த இடத்துல சபையா கெட்டு, அந்த சபை கெடுத்து, அந்த சபை அவரால் குட்டிச்சுவராகி, அந்த இடத்துல ஊழியக்கார் பேர் கெட்டு நாரி நாத்தம் எடுத்து அப்படி ஆயிடுச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, நமக்கு பாடுபடுற என்ன சொல்றாரு? இப்போ இப்படி நிற்கிறார். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன், எவ்வளவு அவமானம் சகிக்கிறேன். முட்டா பையனே, நீ செய்த தப்புக்கு அவமானத்தை அடைய வேண்டியது அவசியம். இது கர்த்தருக்காக இல்லை, நீ செய்த தப்புக்காக, பாவத்துக்காக, அநியாயத்துக்காக. அந்த தீர்ப்பு என்கிட்ட தான் வந்துச்சு. நான் தான் திட்டி, இதுக்கப்புறமாவது அந்த ஊரை விட்டு நீ வேற எங்கன்னா போய் படா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் போய் வேற எங்கன்னா போய் சொல்லிட்டு அப்புறம் கட்சி இப்போ ஒரு ஹோட்டலில் வேலை செய்துங்கிறார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, நமக்கு தீமை, அதாவது தப்பு செய்துட்டு அதில் வர்ற தண்டனை தேவனால வர்ற தண்டனை கிடையாது, அதுவும் தப்புக்கு வர்ற தண்டனை. அதே நன்மை செய்து பாடுபடுறியா, துன்பப்படுறியா, அது தேவனுக்கு முன்பாக உனக்கு பிரீதியாய் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ நீங்க கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் படிக்கலாமா? ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே, என் பிரியமான சகோதரிகளே, யாவரும் கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமாய் இருங்க, பேசுறதுக்கு பொறுமையாய் இருங்க, கோச்சிக்கிறதுக்கு தாமதமாய் இருங்க. அவ்வளவுதான். அதாவது என்னன்னா, யாவரும் கேட்கறதுக்கு. இப்போ வசனத்தை சொல்றோம், எப்படி கேட்குறீங்க? தூங்குறவங்கள விட்டுடுங்க, தூங்குறவங்கள கணக்கிலேயே வைக்காதீங்க. நீங்க எப்படி கேட்குறீங்க? பொறுமையா கேட்டுக்கிறீங்களா? அப்ப நான் இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு தான் கேட்பீங்களோ? கேட்கறதுக்கு தீவிரமா, ஆனா பேசுறதுக்கு பேச்சே இருக்கக்கூடாது. பேச்சில் பாவம் இருக்குது. அல்லேலூயா. பேச்சில் பாவம் இல்லாம போவாது. பேச்சை அத பெர்க்மன்ஸ் பண்ண, பேச்சை குறைக்கணும், பலத்தில் வளரணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுங்க, பேசியே கெட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேசியே கெட்டு போறவங்க நிறைய பேர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இங்க இவ்வளோ பேசுறேன்னு மணி கணக்கில் உட்காந்து நின்று பேசிக்கிறேன். அதே என்னை தனியாக பேசி பாருங்களேன், அவ்வளோ பேசி வராது. ஏன் தெரியுமா? அப்போ பேச்சை குறைச்சிக்குவேன், கேட்கறதுக்கு ஆர்வமாக இருப்பேன். கேட்கறது கேட்டுட்டு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் பதில் சொல்லுவேன். அப்படிங்க கவனிங்க. என்ன பண்ணக்கூடாது? கோச்சி பேசுறதுக்கு கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோச்சிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். இதுல முக்கியமானது நம்ம பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். பேச்சை குறைக்கணுங்க. பேசியே தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அவர் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்கு காரணமே அந்த பேச்சு தான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமே அந்த பேச்சு தான். பேச்சை குறைச்சி பாருங்களேன், சண்டையே வராது. நான் முதல்ல சொன்னேன்ல, மந்திரிச்சு என்ன மந்திரிச்ச தண்ணி, அது மாதிரி தான். பேச்சை குறைச்சிட்டா அப்போ எதையும் கண்டுக்கூடாதா? ஆமாம் தானே, அப்படி தானே கேட்கணும். எதுவும் கண்டுக்கூடாதா? என்ன கண்டுக்கினேன், என்ன கண்டுக்காத இருக்கிற? கணவன் மனைவி வாழ்க்கைன்னா
அது ஒரு தெய்வீக வாழ்க்கை. அதில் என்ன கண்டுக்க போற, என்ன கண்டுக்காத இருக்க போற? எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணு, எங்கேயோ பிறந்த ஒரு பையன், ரெண்டு பேரையும் இணைக்கிறதுக்கு பேரு தான் திருமணம். அந்த இருமணம் இணைக்கிற பேருக்கு தான் திருமணம். அந்த திருமணத்தில் இணைக்கிற பொழுது, சேர்ந்து ஓடுற போது, ஒருத்தர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம், கொஞ்சம் ஒருத்தர் பலனாக இருக்கலாம். ஒருத்தர் பலவீனப்படும் போது அவங்கள தூக்கி தோல் கொடுத்து அவங்களையும் சேர்த்து வச்சு கூட ஓடணும். அதுதான் குடும்பம். அதை விட்டு நீ அங்கோட சரியாக ஓடவே மாட்டுற, சனின உன்னை கட்டணத்துலேருந்து ஓட்ட மாட்டுற, நீ அங்கிட்ட ஓடியே சரியாக வர மாட்டுற அப்படின்னு சொன்னால், அப்போது தப்பு அவங்கக்கிட்ட இல்லை, தப்பு என்கிட்ட தான். ஏன் அப்படின்னா, உனக்கு வேற எங்கேயோ ஒரு லிங்க் ஏற்படுது, அதனால் உன்னை கட்டணது அப்படின்ற. அப்போ அந்த தப்பான எண்ணத்தை உனக்கு முதல்ல மாற்றும். அதாவது கட்டிக்கும் போது எப்படி கட்டிக்கினியோ, கடைசி வரலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அவங்க பொதுவாகவே பெண்கள் பலவீனமான பாண்டம் பைபிளே சொல்லு. அவங்க பலவீனப்படும் பொழுது பலனாக இருக்கிற நான் என்ன பண்ணணும், அவங்க கையை பிடிச்சி என் தோல் மேலே போட்டுக்கின்னு பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி கூட சேர்ந்து ஓடி இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு பிடிச்சி கொஞ்சம் தூரம் இஸ்துன்னு ஓடுறது, லோத்து கதை தெரியும்ல. அவங்க அவர் ஆண்டவர் சொன்னார், வெளியிட்டு வந்து ஓடிடுங்க, திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா தப்பு, அதை திரும்பி பார்க்காத ஓடிடுங்கன்னாரு. திரும்பி பார்த்த பிரச்சனை உப்பு தூண் ஆயிடுவேன்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணாங்க, அவர் அவங்க பொண்டாட்டி ரெண்டு பொண்ணு கூப்பிட்டு ஓடின்னு வராங்க. அப்படியே பின்னாடி ஓடுறாங்க, அப்படியே பொறுமையாக ஓடுறாங்க. ஓடிக்கினே இருக்கும்போது திடீர்னு பொண்டாட்டி கை வரமாட்டேங்குது, திரும்பி பார்க்க முடியாது. இப்போ பொண்டாட்டி கை வரல, என்னடா ஜிம்பி ஜிம்பி பார்த்தாரு. ஆஹா, அம்மா திரும்பி பார்த்துட்டாங்க, உப்பு தூண் ஆகி நிற்கிறாங்க, நாமளும் திரும்பி உப்பு தூண் ஆகிடுவோம். அப்படியே கை விட்டு ஓட ஆரம்பித்தார். பொண்ணுங்க ரெண்டு பின்னால் ஓட ஆரம்பித்தாங்க, பின்னாடி ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. என்னன்னா, உனக்கு சொல்லப்பட்ட செய்தியை கேட்டுக்க, நீ பாட்டு திரும்பி பார்க்காத ஓடணும், திரும்பி பார்க்காத ஓடணும். அதை விட்டுட்டு அவர் உன்னை கை பிடிச்சி நிறுத்துன்னு போவார், நீ மட்டும் திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆகிட்டுனா அவர் என்ன உன்னால அவரும் உப்பு தூண் ஆக முடியுமா? அப்படியே யோசிக்க வேண்டும் இல்லைங்களா? அப்போ நம்ம யோசித்து பாருங்க, 6 காரியங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னேன். 1, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, துன்பத்தில் பொறுமையாக இருங்க, ஜபத்துக்கு பதில் வரும் வரையில் பொறுமையாக இருங்க, ஆவிக்குரிய ஓட்டத்தில் பொறுமையாக இருங்க. அதை நியமித்த ஓட்டம்னா ஆவிக்குரிய ஓட்டம். ஆவிக்குரிய ஓட்டத்தில் பொறுமையாக இருங்க. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதில் நஷ்டம் வந்தால் பொறுமையாக இருங்க. பொறுமையோடு ஓட கடவோம். அதில் பேசுறதுல 6வதாக பேசுறதுல பொறுமையாக இருக்கு. ஜெபிக்கலாமா?